அனைவருக்கும் வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பலேகரமான மோசடியும், அந்த மோசடி குறித்து ஒரு தனியார் நிறுவனங்கள் புள்ளி விவரங்களோடு தகவல்களை வெளியிட்ட பிறகும் மிகப்பெரிய அமைதியில் இருக்குது இந்த அரசு. இந்த அரசு மட்டும் அமைதியில் இல்லை, இந்த அரசினுக்கு வக்காலத்து வாங்குகின்ற ஊடகங்களும் மிக அமைதியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் தளத்தில் சீமான் அவர்கள் மட்டும்தான் அறிக்கை விட்டுருக்குறாங்க. வேறு யாருமே மாற்று எந்த அரசியல்வாதிகளும் இதை கண்டித்து இதை அறிக்கை விடலை. அப்படி என்ன அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுமைக்கும் என்ன செஞ்சது? அதாவது தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவன் 10 அவதாரங்களில் தோன்றுறது. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பெருமாளுக்கு அவதாரம்னு சொல்லும் பொழுது ஒரு அவதாரம் தோன்றி முடிஞ்ச பிறகு தான் அந்த மனுஷனால் இன்னொரு அவதாரத்தில் தோன்ற முடிஞ்சுது. ஆனால் இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது மாடல் அரசில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ பணி அமர்த்தப்பட்டவங்க இல்லை, முன்னாடியும் பணி அமர்த்தப்பட்டவங்க, இப்போயும் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறவங்க. அவங்க ஒரே நேரத்தில் 12 கல்லூரிகளில் ஒருவரால் பணி செய்ய முடிகிறது. வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட முடிகின்றது. காலையில் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அது பரிசோதனையில் ஒரு மாவட்டத்தில் இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தன்னை ஒரு பேராசிரியராக பதிவு செய்து கொண்டவர், மாலையில் இன்னொரு இடத்துல இதே அண்ணா யூனிவர்சிட்டி சோதனையில் தன்னை போய் அங்கே மீசையை வச்சு ஒரு படம், மீசையை எடுத்து ஒரு படம், இப்படி தான் இன்றைக்கி பிடிபட்டு இருக்கிறாங்க. சரியாக பார்த்திங்கன்னா 393 பேராசிரியர்கள் 996 பணியிடங்களை நிவர்த்தி செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு சில பேராசிரியர்களில் கிட்டத்தட்ட 15 பேராசிரியர்கள் 12 கல்லூரிகளுக்கு மேலே வேலை செய்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது குறித்து, அதாவது ஏற்கனவே இந்த தளத்தில் வேலை செய்தவர்கள் என்றதன் அடிப்படையில் என்னென்ன நடக்குது, என்ன உண்மையிலேயே உள்ளுக்கு என்ன நடக்குது, இது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற தவறா, இல்லை அரசினுடைய கல்வித்துறையினால் தவறா, அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி என்கின்ற பல்கலைக்கழகம் அந்த தெரிவு முறையில் அதாவது மானிட்டரிங் பவரில் உள்ள சிக்கலா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே எல்லாமே ஒரு சிக்கலாக தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கின்ற இப்போதைக்கு அரசு வேலையில், அரசு உதவி பெறும் கல்லூரியில் வேலை செய்கிற பல்வேறு பேராசிரியர்களினுடைய பணியிடங்கள் 2011க்கு பிறகு, 2011க்கு பிறகான, அதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, 2011க்கு பிறகான அரசு பேராசிரியர் பணியாக இருக்கட்டும், அரசு இடமாக இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், அல்லது அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், அரசு பணியிடத்திற்கான பேராசிரியர் பணி 30 லட்சம், அதாவது 22 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரையிலான லஞ்ச பணம் பெறாமல் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது இந்த குறிஞ்சி மலர் பூ பூத்த மாதிரி இருக்கும். சற்றேற குறைய அநேகமாக 199 பேருக்கு லஞ்ச பணம் இல்லாமல் இங்கே கல்லூரி பேராசிரியர் பணி கொடுக்கப்படுறதில்ல. அதுலேயும் நீங்கள் போதுமான எல்லா தகுதியும் இருந்தாலும் கடைசியில் பர்சனல் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ என்கின்ற ஒன்றை கொண்டுட்டு வச்சு அங்கே தான் பேரம் பேசுகிறது நடக்குது. அந்த புள்ளியிலேயே இந்த கல்வித்துறை மோசமாகி போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் தனியார் கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவில் இது போன்ற ஆள் மாறாட்ட பணிகள் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, அந்த கல்வியின் மீதான, கல்வி கொள்ளையின் மீதான மோகம். தனியார் கல்லூரி ஒரு வருடத்திற்கு இவ்வளவு டார்கெட்டு, இத்தனை ஸ்டூடெண்ட்டை சேர்க்கணும், இவ்வளவு காசு வாங்கணும், இந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பார்க்கணும். எப்படி ஒரு விவசாயி எப்படி சோளத்தை விதைச்சி விட்டுட்டு அறுவடைக்கு இத்தனை மூட்டை நம்மளுக்கு வேணும், ஒரு நிலத்தில் இவ்வளோ சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறானோ, அதே போல் கல்லூரிகளை நடத்துகின்ற பல்கலைக்கழகத்தை, தனியார் பல்கலைக்கழகத்தை நடத்துகின்ற பல்வேறு நபர்கள் இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்குறாங்க. ரொம்ப தமிழ்நாட்டிலேயே கல்வி தரத்தில் முக்கியமான பங்கை வகித்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு தனியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர், ஒரு தகுதி வாய்ந்த பேராசிரியரை எடுக்கிறது, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 30,000 35,000 ஊதியத்தில் அமர்த்துறது,
அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பல்வேறு வளாகங்களை தனியார் பல்கலைக்கழகம் வச்சிருக்கு. என்ன பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்கள்ல என்னென்ன இருக்கு? அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில பல்வேறு பிரிவுகள் என்ன இருக்குன்னா, அதாவது தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய தனியார் பொறியியல் கல்லூரி. அவங்க நடத்துகிற பொறியியல் கல்லூரி இருக்கும். அவங்க நடத்துகிற பாலிடெக்னிக் இருக்கும். அவங்க நடத்துகிற அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும். அதே கல்லூரிக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகின்ற அந்த கல்லூரியும் இருக்கும். ஒரே கேம்பஸ்க்குள்ள ஒரு 5, 6 கல்லூரிகளை, 5, 6 பணி நிறுவனங்களை, 5, 6 கல்வி நிறுவனங்களை நடத்துகின்ற பல்கலைக்கழகம் என்ன செய்யும்னா, ஒரே ஒரு தகுதி வாய்ந்த ஃபேக்கல்ட்டியை எடுத்துக்கும். அந்த ஃபேக்கல்ட்டியை எடுத்துக்கிட்டு, இப்போ அவருக்கான ஊதியத்தை வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, டாக்டரேட் முடிச்சிருந்தா கூட, வெளிநாடுகளில் பணி செஞ்சிருந்தா கூட ரூ. 25,000 வந்து சம்பளத்தில் ஆட்கள் வருவதற்கு இருக்கிறாங்க. நீங்கள் கூடுதலாக உங்களுக்கான ஊதியத்தை கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிற நிலைமையும் இருக்குது. ரூ. 25,000 ஒரு நல்ல யுஜிசி குவாலிஃபைடு, ஃபாரின் விசிட்டடு, பேப்பர் பப்ளிஷ்டு ஃபேக்கல்ட்டியை வந்து அவங்களால ரெக்ரூட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேக்கல்ட்டியை ரெக்ரூட் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போது அவர் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரிவில் வந்து ஒரு பேராசிரியர் பணியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு யுஜிசி அஃபிலியேஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ஒரு விசிட்டை வருதுன்னா, இவர் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, இவர் எல்லாருமே வந்து யுஜிசி ஃபேக்கல்ட்டியாக மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்கன்னா, திடீர்னு ஒரு ஐடி கார்டு, ஐடென்டி கார்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க வந்து அதை மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து நேற்று வரை நீங்கள் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா, இன்னும் இதுலேருந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் இதை தான் நீங்கள் வந்து அந்த விசிட்டிங் கமிட்டி கேட்டால் சொல்லணும். உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டால் இதை சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு கேட்டால் இதை சொல்லணும். நீங்கள் எப்பயிலேருந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த வருஷத்தை புள்ளி விவரத்தை சொல்லணும். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் என்னன்னு கேட்டால் இதை சொல்லணும்னு நாளே பாடம் எடுத்துருவாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வரும் பொழுது இந்த ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கீழே இயங்குகின்ற ஒரு பல்கலைக்கழக ஃபேக்கல்ட்டியாக வந்து அப்பியர் ஆகுவார். அடுத்து இந்த விசிட் முடிஞ்சிடும், இது சக்ஸஸ்ஸு. அவன் என்னமோ ஏயோ பிஓ சிஓ டிஓ கிரேட் ஏதோ கொடுத்தாரானா முடிச்சிடறான். அடுத்து 2 மாதம் கழித்து என்ன வரும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் விசிட்டு, ஃபேக்கல்ட்டி விசிட்டு, மானிட்டரிங் கமிட்டி விசிட்டு அப்படின்னு போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா, அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்க மாட்டாங்க. அந்த தனியார் கல்லூரி நடத்துகின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி என்று ஒருத்தன் கூட இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து யூஜிசி கிராண்ட் கமிஷனுக்கு கணக்கு காமிச்சாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபுல் டேட்டாவையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தலைப்பை மட்டும் மாற்றி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஃபேக்கல்ட்டி லிஸ்ட்டுங்கிறத அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டுன்னு மாற்றுவாங்க. மாற்றிட்டு அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தனி ஐடி கார்டு கொடுப்பாங்க. தனி இது என்ன சொல்கிறது, ஜாயினிங் டேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ரோல் நம்பரு, எம்ப்ளாய்மெண்ட் சேலரி, எல்லா சேலரி ஸ்லிப்பு கூட உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இதை தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்பாங்க. இப்போ ஒரே ஃபேக்கல்ட்டி ஒரே கேம்பஸ்க்குள்ளே யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு அவர் தான் ஃபேக்கல்ட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவர் தான் ஃபேக்கல்ட்டி. அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு வந்து விசிட் வருவாங்க. அப்போ வந்து என்ன, இது வரலையும் என்ன கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தியா, நீ ஹெர்டிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி. உங்கள்கிட்ட சில கேள்வியை கேட்பாங்க, இதுதான் காமிக்கணும். உங்களுக்கான பட்டங்கள், உங்களுக்கான பதிவு, இதெல்லாம் வந்து சீட்டடு உங்களுக்கு தயார் பண்ணிடுவாங்க. அவர் என்ன, அவர் மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வாங்கினாலாம் யாரும் எந்த ஃபேக்கல்ட்டியும் கேட்க போகிறதில்ல, எந்த விசிட்டிங் கமிட்டியும் கேட்க போகிறதில்ல. அவர் என்ன பிஹெச்டி இன் அக்ரிகல்ச்சரு, பிஹெச்டி இன் ஹார்டிகல்ச்சரு அப்படின்னு சொல்லி ஒரே ஃபேக்கல்ட்டியை ஒரே யூனிவர்சிட்டிக்குள்ளே 3 நிறுவனங்களை நடத்தி 3 நிறுவனங்களுக்கும் கணக்கு காமிக்கிறாங்க. இது இங்கன்னு இல்லை, எல்லா தனியார் பல்கலைக்கழகத்திலையும் இது நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகமாக இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இது நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை சாஸ்திரா யூனிவர்சிட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாணக்கியா இதுன்னு ஒரு கட்டிடம், சாணக்கியான்னு ஒரு கட்டிடம், அற்புதமான கட்டிடமே இருக்குதுன்னு பார்த்தா அது நீதிமன்றம், மாடல் கோர்ட்டை கட்டியிருக்காங்க. மாடல் கோர்ட்டை கட்டியிருக்கிறாங்க, சாணக்கியா நீதிமன்றம்னு சொல்லியிருக்கிறாங்களே, என்னடான்னு அப்படி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த முழு கட்டிடமும் கட்டப்பட்டது அரசு புறம்போக்கு நிலத்தில். இப்படி தான் இருக்குது. அப்போது இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். போதுமான அளவு ஆட்களை போடலை. ஏற்கனவே பல முறை நம்ம விண்ணப்பித்திருந்தோம். நம்மளே வந்து ஃபேக்கல்ட்டிக்கு விண்ணப்பியிருந்தோம். 1500 காசு லிஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போட்டுறது. இப்போ இது மாதிரியான
பல்வேறு தளங்கள்ல இந்த பணி ஆட்களினுடைய மாறாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது அரசுக்கு தெரியாதான்னா தெரியும். நீங்க அரசுக்கு தெரியும் பொழுது, அங்கேருந்து ஒரு கமிட்டி அனுப்புறாங்க பார்த்தீங்களா? அந்த கமிட்டி அனுப்பும் பொழுது, அரசு என்ன செய்யும்? அப்படிங்கிற ஒரு தொனி வரும். அந்த கமிட்டி அனுப்பும் பொழுது, அந்த கமிட்டி வரும் பொழுது, அவங்களுக்கு தங்குறது, தூங்குறது, திங்கிறது, ஊர் சுத்தி பார்க்கறது, இன்னும் அவிங்க என்னென்ன விரும்புறாங்களோ, அதையெல்லாம் இந்த தனியார் கல்லூரிகள் வந்து செஞ்சு குடுத்துருது. அப்ப என்னன்னா, அவன் மொத நாள் வந்து நல்ல அப்படி இப்படி நான் வெளிப்படையா நெறைய பேசலாம். அது வேணான்னு நெனைக்கிறேன். திங்கிறது, தூங்குறது, தண்ணி அடிக்கிறது, இது எல்லாமே இந்த கமிட்டி ஆட்கள் செய்றானுங்க. வந்துட்டு என்ன முழுக்க முழுக்க மொத நாள் ராத்திரி ஃபுல்லா குடிச்சுட்டு, அடுத்த நாள் வந்து கமிட்டி மானிட்டரிங் கமிட்டி என்ன செய்வாய்ங்க? என்ன பண்ணுவாய்ங்க? "உன் பேரு சரவணனா? சரவணனுக்கு சண்முகம்னு பார்த்துட்டு கூட கையெழுத்து போட்டுட்டு போன ஆஃபீஸர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். உங்க பேரு சரவணன் அப்படின்னு இருந்து நீங்க போய் அப்பியர் ஆனால, நீங்க சண்முகமான்னு கேட்டுட்டு போன ஆட்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப இவ்வளோ மோசமான நிலையில இந்த கல்விக் கழகங்கள் இருக்குது. இதுல வந்து ஸ்டாலின் அரசு என்ன விதிவிலக்கான்னு சொன்னா, ஸ்டாலின் அரசு இப்ப அறிவித்திருக்கின்ற பணியிடங்கள, ஒரு பணியிடங்கள கக்கூஸ் கழுவுற ஆயா, அதாவது அந்த அந்த வேலைக்கு கூட லஞ்சம் வாங்காத ஒரு பணியிடத்த நியமிக்க போறதில்ல. அப்போ இந்த கல்வி இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஏன் இந்த கல்லூரிகள்ல இப்போ பார்த்தீங்கன்னா, இவனே வந்து ஒரே ஆளு காலையில விருதுநகர்லயும், மதியானம் காரைக்குடியிலயும், சாயங்காலம் வந்து திருச்சியிலயும் அப்பியர் ஆகியிருக்கிறான். ஒரே ஆளு. ஒருக்க வந்து ரொம்ப அது கோட்டு போட்டு ஒரு படம், கோட்டு போடாம ஒரு படம், மீசைய எடுத்துட்டு ஒரு படம். 3 படத்த 3 இடத்துல ஒட்டி 3 ஃபேக்கல்ட்டியா அவன காமிச்சிருக்கிறான். இப்ப இவங்க மாட்டிக்கிட்டது எல்லான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த்தையும் பேரையும் இவங்களால மாத்த முடியல. இதில தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஏன் இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய இந்த முறைகேடு குறித்து திறந்த வெளியில தமிழ்நாடு அரசு இதை வந்து விவாதிக்க ஏன் தயங்குது? இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறான். ஏற்கனவே வந்த மானிட்டரிங் கமிட்டிக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக வந்த மானிட்டரிங் கமிட்டிக்கு குவார்ட்டர் குடுத்தாங்கன்னா, இனி வரும் கமிட்டிக்கு ஃபுல்ல குடுத்து ஆஃப் ஆக்கிற போறாய்ங்க. இதுதான் நடக்குது. அப்போ துறைதோறும் வந்து ஊழல் பெருத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினால, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக நடத்தப்படுகின்ற பல்வேறு கல்லூரிகள்ல நடக்கின்ற ஊழலை கண்காணிக்க முடியல. இப்ப அந்த ஊழலுக்கு எதிரான அந்த கமிட்டி எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா, அந்த ஃபேக்கல்ட்டிய வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன். இனி வந்து இந்த சான்றிதழை வச்சுட்டு வேற எந்த கல்லூரிகள்லயும் அவர் வந்து பணி செய்ய முடியாத அளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய அறமற்ற போக்கு. ஏன்னா, ஒருத்தன் வந்து சேரும் பொழுதே அவனுக்கு வந்து 10 கல்லூரியில தன்னை வந்து காமிச்சுக்கிட்டு, அவன் வந்து சம்பாதிக்கணும்னு வரல. ஒரு கல்லூரி நிர்வாகம் வந்து அவனை ரெக்ரூட் பண்ணி, அவனுடைய டேட்டாவ 10 இடத்துல விசிபிள் பண்ணுது. அவனுடைய டேட்டாவ, அவனுடைய பெர்சனல் ரெக்கார்ட வந்து 10 ஃபேக்கல்ட்டியா வந்து காமிக்குது. அப்படின்னா, நீங்க வந்து அனுமதி ரத்து செய்ய வேண்டியது, அல்லது அந்த பல்கலைக்கழகத்தின் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டியது, பல்கலைக்கழகத்தின் மீதான நடவடிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர, பஞ்சத்துக்கு வந்து தன்னுடைய சான்றிதழை குடுத்துட்டு, அவன் சொல்ற இடத்துலலாம் கைய நீட்டிட்டு, அவன் சொல்ற இடத்துலலாம் பேசிட்டு, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, கஷ்டப்பட்டு வந்த அந்த ஃபேக்கல்ட்டி மேல நீங்க நடவடிக்கை எடுத்து என்ன செய்ய போறீங்க? இப்ப சந்தனகுமார் அப்படின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி. அவர் வந்து ஒரு 10 இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிற ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில தன்னுடைய ப்ரொஃபைல குடுத்துட்டு சேர்றாரு. அந்த ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைலா இருக்குன்னு பயன்படுத்தி கொண்ட அந்த கல்லூரி நிர்வாகம், அவர வந்து காலையில காரைக்குடியில அவருக்கு சொந்தமான தனியார் கல்லூரி காரைக்குடியில ஒண்ணு இருக்கு. அந்த காரைக்குடியில வந்து அவர வந்து சண்முகநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கல்ட்டியா காமிக்குது. மாலையில அதே கல்லூரி நிர்வாகத்தின் கீழே இயங்குகின்ற திருச்சியில இன்னொரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. அதே ஃபேக்கல்ட்டி வேகமாக வாகனத்தில அள்ளிட்டு வந்து இங்க விட்டு, இங்க வந்து சண்முகநாதன், அதே சண்முகநாதன் அதில வந்து மீசை உள்ள படம், இது மீசை எடுத்த படம்னு அப்பியர் ஆகுறாரு. இந்த சண்முகநாதன் செய்ற தவறா? சொல்லுங்க. சண்முகநாதன் அவருடைய பணி. இதெல்லாம் 4 இடத்துல நீங்க அப்பியர் ஆனாதாங்க உங்கள இங்க வேலைக்கு வச்சிருப்பாங்க. இல்லாட்டினா உங்கள வேலைய விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றத கேட்டுட்டு, அவரு தன்னுடைய வாழ்க்கைய தள்ள வேண்டும் என்று செய்ற காரியம் தானே தவிர, ஆனா இந்த சண்முகநாதன விட்டுடுங்க.
ஆனால் இன்னும் ஒரு சண்முகநாதனுக்கு பதிலாக ஒரு சண்முகமோ அல்லது கார்த்திக்கோ அது எக்ஸு ஒய் அவர் வந்து கல்லூரி ரெக்ரூட் பண்ணும் பொழுது அதே மாதிரி நல்ல ப்ரொஃபைல் இருக்கும் பொழுது அந்த கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்ற பல்வேறு கல்லூரிகளில் சோதனை நடக்கும் பொழுது அதே ஆட்களை கொண்டுட்டு வந்து பல்வேறு கல்லூரிகளில் கணக்கு காமிக்குமா காமிக்காதா? அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது கல்லூரி நிர்வாகம், அந்த நடத்துகின்ற அந்த தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, ஒரு பஞ்சத்துக்கு பிழைக்க வந்த தன்னுடைய டிகிரியை வச்சுட்டு தான் செய்கிறது தவறேன்னு நினச்சுன்னு கூட பல்வேறு இடங்களில் கையெழுத்து போட்டு பல்வேறு இடங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்படுற அவருடைய டிகிரியை பறித்து வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறை. இந்த அரசு இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கின்ற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் செய்கின்ற முட்டாள்தனமான அணுகுமுறை. உண்மையில் இதெல்லாம் மாற்றணும்னா மொத்தம் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற காலி பணியிடங்கள் என்ன, அந்த காலி பணியிடங்களுக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த கல்வியை பெற்ற பேராசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு துளியும் லஞ்ச பணம் வாங்காமல் அவங்கள ஒவ்வொரு தகுதி வாய்ந்த இடத்துல நீங்கள் பணியமர்த்தினீங்கன்னா இது போன்ற ஃப்ராட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகமும் முனையாது. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்க அவன்கிட்ட வாங்கி குடிக்காமல் அவன்கிட்ட காசு வாங்காமல் மினிஸ்டரு அவரு இவருன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் அவன்கிட்ட நேர்மையாக இருந்தீங்கன்னா அவன் உங்கள்கிட்ட நேர்மையாக இருப்பான். நீங்கள் அவன்கிட்ட ஃப்ராடுத்தனத்தை எதிர்பார்க்கும் பொழுது அவன் உங்களை ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்துறான். இப்போ இதையெல்லாம் களையணும்னா ஒரு சரியான நேர்மையான நீதி வாய்ப்பட்ட ஒரு அரசு அமையணும். திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இது ஒரு பொழுதும் சரி செய்ய முடியாத சிக்கல். ஏனென்றால் திராவிட மாடல் அரசினால் உருவானது தான் இந்த சிக்கல் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.